வெல்கம் டு நாசா தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா க்ளீனிங் ஒர்க்கை தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே கிச்சன் டூர் போட்டிருந்தோம். அதில் கிச்சன் டூர் போட்டதுலேருந்து நான் கிச்சன் இதெல்லாம் ப்ராடக்ட்லாம் க்ளீன் பண்ணவே இல்லை. ஸோ இதெல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி இது கிராசரிஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன், அதெல்லாம் போடணும். பாருங்கள், காலையில் சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு இப்படி தான் இருக்குதுங்க எங்கள் கிச்சனு. இந்த மாதிரிலாம் யார் யார் வீட்டில் வச்சுருப்பீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் க்ளீன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், எவ்வளோ பாத்திரம் இருக்குது. இப்போ ஃபுல்லாகவே இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க்கு தாங்க. இன்றைக்கி காலையிலேயே வேலைலாம் முடிஞ்சிச்சு. ஸோ க்ளீனிங் ஒர்க்கில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதை நான் இன்றைக்கி வீடியோ எடுக்க போகிறேன். பாருங்கள், எல்லாமே காலியாக இருக்குது. ஆயிலெலாம் கூட காலியாக இருக்குது. எல்லாமே நான் ஃபில் பண்ணணும், க்ளீன் பண்ணிவிட்டு. இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கேஸ் எல்லாமே இறக்கிடலாம். கீழே இந்த மாதிரி இறக்கி வச்சுக்கலாம். கீழே வச்சுக்கலாம். இது ஒரு ரோஷன் மாதிரி நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஒரு சோடாப்பூ, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடாப்பூம் ஒரு லிக்விட், ஏதாவது நம்ம டிஜெஷனோ இல்லை ஏதாவது ரின்னு, இந்த மாதிரி ஏதாவது ரின் பவுட்ரு, விம்மு, எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம போட்டு வச்சுக்கலாம். நமக்கு இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் துடைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இது லைட்டாக நம்ம ஸ்க்ரப் பண்ணாலே இதெல்லாமே வளர்ந்துடும். அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னே கிடையாது. நம்ம சோப்பு லிக்விட் ஊற்றுதில்ல, இந்த லிக்விடை போட்டு லைட்டாக பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி தேய்ச்சாலே ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். பாருங்கள், அடுப்பு எந்த அளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த துருக்கரை தான் மெயினாக நம்ம நிறைய இருப்போம். சமையல் பண்ணின்னு இருக்கும்போது நம்ம டைம் இருப்போம், அந்த உள்ள இதெல்லாம் எடுத்து துடைக்க மாட்டோம். ஆனால் இதெல்லாம் எப்படியாவது மந்த்லி ஒரு நாளாவது கண்டிப்பாக துடைக்கணும். ஏன்னா நமக்கு அடுப்பு பாலாகுது. கேஸில் இந்த மாதிரி பொங்கி ஊற்றுறதுனால பால் சாதம் இந்த மாதிரி பொங்கி ஊற்றுவோம். ஸோ அந்த மாதிரி ஊற்றும் போது நமக்கு கண்டிப்பாக கேஸ் ப்ராப்ளம் ஆகும். இதனால் நம்ம கிடைக்கும். அதனால தான் இந்த இடத்தெல்லாமே நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கணும். நமக்கு இந்த டஸ்ட்டில் இருக்கிற இதெல்லாம் உள்ளே போச்சுன்னா இது நமக்கு அடைப்பு ஏற்படும். அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு கேஸ் ரொம்ப ஸ்லோவாக எரியும். அதனால் நம்மளால் முடியலைன்னா வாரத்தில் ஒரு நாள் இல்லையோ, முடியலனாலும் மாதத்துலையாவது கண்டிப்பாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ பாருங்கள். நீங்கள் இப்போ பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. இந்த இது போட்டு ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடுச்சு. நம்ம இந்த லிக்விடு போட்டு துணியிலேயே நம்ம டிப்பாக துடைச்சிக்கலாம். ஆனால் நான் துணியில் துடைக்கல, இதை லைட்டாக தண்ணி ஊற்றி நான் கழுவிக்கிறேன். ஏன்னா ஒரு வாரமாக நான் கேஸை சும்மா லைட்டாக தான் தடைச்சி விட்டுருந்தேன். கழுவிடலாம் விடலைன்றதுனால இன்றைக்கி நான் கொஞ்சமாக கழுவி விட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கழுவி விடும் போது கூட நமக்கு நல்லா நீட்டாகிடும். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம கழுவி விட்டுட்டோம். இது லைட்டாக ஒரு துணி போட்டு கொஞ்சம் துடைச்சி விட்டுக்கலாம். துடைச்சி விட்டுட்டோன்னே நமக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே போட்டுக்கலாம். போட்டுட்டதுக்கப்புறம் நம்ம கேஸ் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது நம்ம இப்போ பாருங்கள், கேஸ் க்ளீன் ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே தொடச்சி நம்ம அந்த லிக்விடு ஊற்றி நல்லா தொடச்சி ஸ்க்ரப்பரில் லைட்டாக தேய்ச்சி நான் ஃபுல்லாக கழுவி விட்டுட்டேன். இதை நம்ம ஒரு நல்ல ஒரு ட்ரை கிளாத் துணி எடுத்து தொடச்சியும் விடலாம். ஆனால் நான்
அதான் ஒரு வாரம் கிட்ட ஆயிடுச்சுன்றதுனால நல்லா கழுவி விட்டுட்டேன். மேலெல்லாம் டைல்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கழுவி விட்டுட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு டைல்ஸ் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இது ஒயிட்டுன்றதுனால இந்த சைடெல்லாம் கரை பிடிக்கும், நம்ம சமையல் பண்ணும்போது கரை பிடிக்கும். ஸோ இது க்ளீன் பண்ணியாச்சு, இந்த இடத்த க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் கேஸ் பக்கத்தில் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஸ்டாண்டு வச்சுருந்தேன். இந்த ஸ்டாண்டில் தான் நான் ஆயிலெலாம் வச்சுன்னு இருப்பேன் எனக்கு பக்கத்துலேயே செய்கிறதுக்கு. ரைட் ஹேண்ட் சைடில் தான் வச்சு வாட்டம் வரல எனக்கு, நான் பாத்திரத்தெல்லாம் கழுவி அந்த கூடையில் வைக்கிறதுனால அங்கே வாட்டம் வரலன்ட்டு இப்போ இந்த சைடு வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டாண்டு வந்து நான் வேறு ஒன்று வாங்கியிருக்கேன். இதை வந்து வேறு ஏதாச்சும் பாத்திரம் அடக்கிறதுக்கு ஆர்கனைஸ் பண்ணிக்கலான்ட்டு இப்போ நான் வேறு வாங்கி வச்சுருக்கேன். பாருங்கள் நீங்களே வேறு வைக்கங்க. இந்த ஸ்டாண்டு தான் வாங்கினேன். இது வந்து இரும்பு தான். நான் முதல்ல வச்சுருந்தது வந்து சில்வரு, இது இரும்பு. இது மேலே வந்து ஒரு பேப்பர் போட்டு வச்சுருக்கேன், கலர் பேப்பர் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி நம்ம இதை ஆயிலெலாம் வைக்கிறதுக்கு இதை ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த கேஸு பிளாக்குக்கு மேட்சாக இருக்கட்டுமேன்ட்டு நான் இந்த மாதிரி பிளாக்கில் வாங்கினேன். இதில் வந்து நம்ம எண்ணெய் கேனு இந்த மாதிரி நம்ம பக்கத்தில் எப்போவுமே யூஸ் பண்ணுற டீ தூள், சர்க்கரை இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு நான் இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். இதில் நான் ஆர்கனைஸ்டு பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். அடுத்தது இந்த வேலை எல்லாமே நமக்கு முடிஞ்சிச்சு. நான் வந்து நெக்ஸ்ட்டு பாத்திரம் கழுவி ஃபுல்லாக கூடையில் வச்சுட்டு போகிறேன். பாத்திரம் காலியானதுக்கப்புறம் தான் இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து நான் கழுவி காய வச்சு அதில் இருக்கிற பொருளெல்லாம் போட போகிறேன். ஸோ இங்கே எல்லாமே கொஞ்சம் டஸ்ட்டு பண்ணணும். அதுக்குள்ளே நம்ம இங்கே என்ன பண்ணுறது, இங்கே என்னென்ன அரேஞ்ச் பண்ணுறதுன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் ஊற்றிடலாம். இதில் வந்து நான் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். நான் வந்து இதில் 1 லிட்டர் எண்ணெய் பிடிக்குது. எனக்கு வந்து இது 1 லிட்டர் பிடிச்சி ஊற்றி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம டக்குன்னு சமையல் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. நான் 1 லிட்டர் எண்ணெய் கிட்டே இது பிடிக்குது. இந்த கேனு ரொம்ப நல்லா இருக்குது. இதோட மூடி வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா இருக்குது. அதை யூஸ் பண்ண நல்லா இருக்குது. பார்க்கவும் நல்லா நீட்டாக அழகாகவும் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இது நம்ம மீஷோவில் தான் வாங்கினோம். இப்போ நான் வந்து ஒரு நல்ல கிளாத்து ஆல்ரெடி இதை நான் தொடச்சி கழுவி தான் வச்சேன். கழுவி வச்சு தான் நான் ஆயில் ஊற்றினேன். இப்போ இது வந்து நான் ஃபுல்லாக ஊற்றி வச்சாச்சு. அடுத்தது வந்து இதில் வந்து நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம வந்து ரீஃபண்ட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. குக்கிங்கில் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கினா நமக்கு வயிற்றுக்கெல்லாம் நல்லது. ஸோ நான் அது வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயும் நான் ஒரு லிட்டர் வாங்கி வச்சுக்குவேன். ரெண்டுமே யூஸ் பண்ணுவேன் நான். நல்லெண்ணெய், ரீஃபண்ட் ஆயிலு, பாம் ஆயிலும் யூஸ் பண்ணுவேன். 3 எண்ணெயும் யூஸ் பண்ணுவேன். ஒரே எண்ணெய் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் நல்லெண்ணெயும் ஊற்றி வச்சாச்சு. அடுத்தது வந்து இதை ரெண்டுமே நான் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம். இதை வந்து நம்ம ஆர்கனைஸ்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல மாற்றிக்கலாம். நம்ம வந்து இந்த ஏற்கனவே இந்த சில்வர் ஸ்டாண்ட் வச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த ஸ்டாண்டில் எப்படி இருக்குன்னு அதை விட இது பெஸ்ட்டாக இருக்கான்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த பழைய வீடியோ இருக்கும், அந்த வீடியோவில் போய் பாருங்கள். இப்போ இந்த 2 பாட்டில் எதுக்கு வச்சுருக்கேன்னா நான் டீ தூள் சர்க்கரை இதோட தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து கிளாஸில் தான் நான் எல்லாமே மாற்றிட்டேன். எதுவுமே பிளாஸ்டிக்ஸில் கிடையாது. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி டீ தூள் வந்து இதில் கொட்டிக்கிறேன். டீ தூள் வந்து நான் இதில் தான் கொட்டி யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து பிளாஸ்டிக்கை நான் எல்லா பிளாஸ்டிக்கையும் அவாய்ட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த பாட்டிலில் நான் டீ தூள் கட்டாச்சு. ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் போட்டுக்கிறேன். பிளாஸ்டிக் கிடையாது, இது பீங்கான் மாதிரி ஒரு ஸ்பூன் சின்னதாக அந்த ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது இதில் வந்து நான் சர்க்கரை போட்டு வச்சுக்கிறேன். இந்த 2 பாட்டிலுமே நான் ஆல்ரெடி வீடியோக்கு முன்னாடியே கழுவி காய வச்சுட்டேன். ஏன்னா இதில் நம்ம டக்குனு இப்போ சர்க்கரை போடணுங்கிறதுனால நான் அப்போவே காய வச்சுட்டேன். அடுத்தது வந்து நம்ம இப்போ இதில் சர்க்கரை போட்டுக்கலாம். இந்த டீ தூளில் நான் என்னுடைய பசங்கக்கிட்டலாம் நான் எதுவுமே எடுக்க சொல்ல மாட்டேன். நானே எடுத்து தான் இந்த கிளாஸ் எல்லாமே நான் 1 வருஷமாக யூஸ் பண்ணிக்கிறேன். கிளாஸில் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் கேட்பீங்க. பிளாஸ்டிக்னால் நமக்கு சேஃப் ஆச்சு, கிளாஸு சேஃப் இல்லைன்னு நினைப்பீங்க. ஆனால் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நான் கிளாஸில் தான் யூஸ் பண்ணுறேன். என்னுடைய பசங்களெல்லாம் நான் கிளாஸ் ஐட்டத்தை எதுவுமே தொட விட மாட்டேன். நானாக எடுத்து தான் எல்லாமே யூஸ் பண்ணுவேன். வீட்டில் இருக்கிறவங்களும் யாருமே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா என்ன தான் எடுத்து செய்ய சொல்லுவாங்க. எங்கிட்ட கிளாஸ் வந்து நல்லாவே இருக்குது. அடுத்தது இந்த சில்வரில் வந்து நான் வந்து நெய் மட்டும் இதில் தான் ஊற்றி வைப்பேன். ஏன்னா நான் நெய் வந்து பாட்டில் டப்பாவில் பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்க மாட்டேன். ஒன்று சில்வர் இல்லைன்னா பிளாஸ்டிக். பாருங்கள் இந்த நெய் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனில் கண்டிப்பாக நெய் வைக்கணும். நம்ம ஏதாவது யூஸ் பண்ணுறதுனா இப்போ நான் நெய், எண்ணெய் எல்லாமே பக்கத்தில் வச்சுக்குவேன். நெய் வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்குது, அதனால் இப்போ ஊற்ற முடியல. ஸோ இப்போ மாதிரி ஃபுல்லாக நான் ஊற்றிட்டு இப்போது
நான் வந்து இப்போ நெய் பாட்டிலையும் வச்சுக்குவேன். அடுத்தது வந்து ஊறுகாயில் நான் இங்கே தான் வச்சுக்குவேன். ஸோ ஊறுகாய் நெய் பாட்டில் எல்லாம் இங்கே வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் வந்து இந்த குட்டி பாட்டிலில் நான் இதே மாதிரி குட்டி ஏற்றுக்குனா நம்ம சமையல் பண்ணிவிட்டு எண்ணெய் மீதியான ஏதாவது பொரிக்கிறதுக்கு செஞ்சுட்டு மீதியான ஏதாவது எண்ணெய் இருந்தால் இதில் ஊற்றி வைப்பேன். இதில் ஊற்றி வைக்கும்போது நம்ம ஏதாவது தோசைக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கோசரம் ஒரு குட்டியாக கரண்டி போட்டு இதில் வச்சுருக்கேன். நான் வந்து இப்போ இந்த இதுக்கு மேலவே இது இப்படிலாம் பின்னாடி பேக் சைடு வச்சு இது மேலேயே இந்த நெய் பாட்டில் வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த இது ரொம்பவும் பிடிக்கும். அந்த கண்டெய்னரு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வச்சுட்டோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அடுத்தது வந்து முருங்கா பாட்டில் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி அவ்வளோதாங்க. நான் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி தான் எண்ணெய் வைக்கிற ஏரியாவை இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கா பிடிச்சிருக்கான்னு பார்க்க. ஏன்னா நம்ம கேஸ் பக்கத்துலேயே வந்து எல்லாமே வச்சுக்கணும்னா நமக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாகும். அதே மாதிரி நம்ம எண்ணெய் பொருளை மட்டும் நம்ம செல்ஃபில் அடக்காதீங்க. செல்ஃபில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃபு ஃபுல்லோராக எண்ணெய் ஆகிடும். இந்த மாதிரி கேஸ் பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாண்டோ இல்லை ஒரு ட்ரேயோ வச்சு நீங்கள் எண்ணெய்லாம் ஆர்கனைஸ் பண்ணிங்க. அதுதான் நமக்கு சேஃபு. ரொம்பவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி நீங்கள் வேறு மாதிரி ஏதாவது செட்டிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இதில் ஏதாவது குறை இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை மாற்றிக்கிறேன். ஸோ இது எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம பாருங்கள் கவுண்டர் டாப் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இங்கே எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இது எல்லாம் கேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம ஃபுல்லாக இப்போ பாத்திரம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பண்ண போகிறோம். பாருங்கள், பாத்திரத்தை கழுவ ஸ்டார்ட் பாருங்கள். நம்ம பாத்திரத்தெல்லாம் விலக்கி எடுத்துலாம். இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு பாத்திரத்தை யாருமே கண்டிப்பாக சேர்க்காதீங்க. நம்ம பாத்திரம் சமையல் பண்ணும்போது பாத்திரத்தை கழுவிங்க. என்ன மாதிரி யாரெல்லாம் சேர்த்து வச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால 4 பார்ட்டாக போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்ட்டை பார்த்தோன்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்ட் வந்து தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.